Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இந்த இயர் சாம்பிள் பேப்பரோட சொல்யூஷன் பார்த்துட்டு இருக்கோம். செக்ஷன் சி கொஸ்டின் நம்பர் 28ல இருந்து இப்போ பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க 27 கொஸ்டின்ஸும் நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் அதை பார்த்துக்கோங்க. If alpha and beta are the zeros of this equation அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ax squared minus 5x plus 1 இருக்கு. நம்ம பேசிக்காக ax squared plus bx plus c அப்படின்றது தான் ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம். இதை கம்பேர் பண்ணால் ஏயோட பிளேஸில் 6 கொடுத்துருக்காங்க, பியோட பிளேஸில் -5 கொடுத்துருக்காங்க, சியோட பிளேஸில் +1 கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ஜீரோஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஜீரோஸ். ஸோ ஜீரோஸ் ஆர் ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு இருக்குது. நம்மளோட பேசிக் ஃபார்முலா சம் ஆஃப் த ஜீரோஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ சம் ஆஃப் த ஜீரோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு அர்த்தம். ஃபார்முலா -b/a. ஸோ மைனஸ் போட்டுட்டு பியோட வேல்யூ போய் பார்க்கணும். -5 இருக்குது கொஸ்டினில், -5 பை ஏயோட வேல்யூ கொஸ்டினில் 6. அப்போ வேல்யூ வந்து 5/6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ப்ராடக்ட் அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு அர்த்தம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட ஃபார்முலா c/a. சிக்கு பதிலாக கொஸ்டினில் 1 இருக்குது, ஏக்கு பதிலாக 6 இருக்குது. அப்போ 1/6 தான் வேல்யூ. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் ஒரு குவாட்ரட்டிக் பாலினாமியலை ஃபார்ம் பண்ணுங்கள், அதோட ஜீரோஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்டாகவும் பீட்டா ஸ்கொயர்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு குவாட்ரட்டிக் பாலினாமியலை ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் அ குவாட்ரட்டிக் பாலினாமியல் அப்படின்னா எப்படி வந்து குவாட்ரட்டிக்கை வந்து ஃபார்ம் பண்ணுறதுன்னா அதுக்கு ஒரு பேசிக் ஃபார்மேட் இருக்குது. ஃபார்மிங் எ குவாட்ரட்டிக்கு எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் சம் ஆஃப் த ஜீரோஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம்னா அதுதான் உங்களோட குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட பேசிக் ஃபார்முலா. இதில் சம் ஆஃப் த ஜீரோஸ் அப்படின்னு சொல்கிறது இவங்க எந்த 2 ஜீரோஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆல்ஃபா ஸ்கொயர்டையும் பீட்டா ஸ்கொயர்டையும் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ மைனஸ் சம்முக்கு பதிலாக ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்ட் கண்டுபிடிச்சி எக்ஸ் அப்ளை பண்ணணும். ப்ராடக்ட்னா ஆல்ஃபா ஸ்கொயர்ட் இன்ட்டு பீட்டா ஸ்கொயரோட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டை கண்டுபிடிச்சிக்கலாம். ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டுன்றது ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் மாதிரி. ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்டுக்கு டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. ஆனால் நம்ம எப்படி எழுதிக்க முடியும், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்லேருந்து -2ab பண்ணால் கிடைக்கும் இல்லையா, அதை எழுதிக்கணும். எழுதிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு நம்ம கொஸ்டினில் என்ன இருக்குது, 5/6 இருக்குது. அப்போ 5/6 த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 டைம்ஸ் ஆல்ஃபா பீட்டாவுக்கு 1/6ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 1/6ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது 1s ஆர் இது 3s ஆர்னு கேன்சல் பண்ணிடலாம். 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 6 ஸ்கொயர் பண்ணால் 36 மைனஸ் 1/3 அப்படின்னு இருக்குது. ஸோ 36க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 36 தான் எல்சிஎம். ஸோ இங்கே ஆல்ரெடி 36 இருக்கிறதுனால 25 அப்படியே எழுதிக்க முடியும் நம்மளால். இங்கே வந்து இன்ட்டு 12 பண்ணால் 36 கிடைக்கும். அப்போ மேலேயும் மல்டிபிள் பை 12 பண்ணணும். அப்போ இங்கே 12. ஸோ 25ல் 12 மைனஸ் பண்ணால் 13/36 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் சம்மோட வேல்யூ. அடுத்து நம்மளுக்கு இங்கே ப்ராடக்ட் தேவைப்படுது. ப்ராடக்ட்னா ஆல்ஃபா ஸ்கொயர்டு இன்ட்டு பீட்டா ஸ்கொயர்டு. இதை வந்து ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு கூட நம்ம எழுதிக்கலாம். ஆல்ஃபா பீட்டா வேல்யூ கொஸ்டினில் ஆல்ரெடி நமக்கு 1/6ன்னு தெரியும். 1/6 த ஹோல் ஸ்கொயர்டு. 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 6 ஸ்கொயர் பண்ணால் 36. கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ரெக்வயர்டு ஈக்குவேஷன். ஸோ ரெக்வயர்ட் குவாட்ரட்டிக் பாலினாமியல். ரெக்வயர்ட் குவாட்ரட்டிக் பாலினாமியல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கோம். இங்கே ஃபார்மேட்டு முதல்ல எக்ஸ் ஸ்கொயர்ட், அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ கூட எக்ஸ் போடணும். ஆல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ 13/36ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 13/36ன்னு போட்டு இங்கே எக்ஸ் அப்ளை பண்ணிக்கணும். ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ, ஆல்ஃபா ஸ்கொயர்ட் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ இங்கே 1/36ன்னு இருக்குது. அப்போ இங்கே 1/36ன்னு எழுதிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் இருந்ததுன்னா எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இங்கே டினாமினேட்டரில் 1 போட்டால் 1 36 எல்சிஎம் வந்து 36 தான். இங்கே 1 இருக்கிறதுனால 36ஆல் மல்டிப்ளானா இங்கே 36x ஸ்கொயர்ட் கிடைக்கும். இங்கே -13x, இங்கே +1. ஏன்னா டினாமினேட்டரில் ஆல்ரெடி 36 இருக்கிறதுனால நம்ம இந்த 1/36 கான்ஸ்டன்ட்ன்றதுனால இது இப்படி முன்னாடி எடுத்துகிட்டு 36x ஸ்கொயர்ட் -13x +1 இப்படி கூட எழுதிக்க முடியும். ஸோ இது வெறும் கான்ஸ்டன்ட்னால இதை விட்டுட்டு ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சின்றதான் நம்மளோட ஜென்ரல் ஃபார்ம். ஸோ அதை மட்டும் எடுத்து எழுதுனா போதும். கொஸ்டின் நம்பர் 29ல் கிவன் வந்து cos θ ப்ளஸ் sin θ வேல்யூ 1 இருந்ததுன்னா ப்ரூவ் தட் cos θ மைனஸ் sin θ வந்து +or-1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ cos ப்ளஸ் sin 1ன்றதுலேருந்து ஜஸ்ட்டு ஸ்கொயர் ஆன் போத் சைட் கொடுங்க. ஸ்கொயர் ஆன் போத் சைட் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே நம்மளுக்கு கிடைக்கும் cos θ ப்ளஸ் sin θ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர். இதை பார்க்க a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்ன்ற ஃபார்முலாவில் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab கிடைக்கும்.
இது ஏன் இதை வந்து ஸ்கொயர் அண்ட் போத் சைட் பண்ணுறோம் மேம்னா ஆக்சுவலாக ஒரு a + b கொடுத்துட்டு ஒரு a - b உங்ககிட்ட கேட்குறாங்க அப்படின்னு யோசிங்க. a + b த ஹோல் ஸ்கொயருக்கும் a - b த ஹோல் ஸ்கொயருக்கும் ஒரே மாதிரி ஃபார்முலா வரும். ஏன்னா இங்கே +2ab உங்கள் -2ab தான் நமக்கு டிஃபர் ஆகும். மோரோவர் a² + b² வேல்யூ 1 ஆகிடும் நமக்கு. ஏன்னா காசும் சைனும் கொஸ்டினில் இருக்கிறதுனால. ஸோ இப்படி பண்ணால் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடலாம். ஸோ இங்கே வந்து இது a + b த ஹோல் ஸ்கொயரில் ஏக்கு பதிலாக காசும் பிக்கு பதிலாக சைனும் இருக்குது. cos² θ + sin² θ + 2 times sin θ cos θ is equal to 1 ஸ்கொயர் பண்ணால் 1. இங்கே sin ஸ்கொயர்டும் cos ஸ்கொயர்டும் ஃபர்ஸ்ட் ஐடென்டி படி 1 ஆகிடும். அப்போ 1 + 2 times sin θ cos θ is equal to 1ன்னு கிடைக்குது. இந்த +1 அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும். அப்போ 2 times sin θ cos θ ஓட வேல்யூ 1 - 1 வேல்யூ 0 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டோம். இதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 times sin θ cos θ தான் நமக்கு தேவைப்படும். ஏன்னா கொஸ்டினில் வந்து cos - sin கேட்கணும். cos - சைனோட ஃபார்முலாவிலே நமக்கு என்ன தான் கிடைக்கும்? 2 times sin cos கிடைக்கும். இப்போ cos θ - sin θ நம்மளால் டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. நம்மளுக்கு வந்து 2 ப்ரூவ்க்காக நம்ம முதல்ல இதை ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்கலாம். cos θ - sin θ தான் ஹோல் ஸ்கொயருக்கு வேல்யூ என்னன்னு பார்ப்போம். இப்போ இதே மாதிரி ஃபார்முலாவில் மைனஸ் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு a² வரும் + b² -2abன்னு கிடைக்கும். -2 times sin θ cos θ அப்படின்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சு. இதை cos ஸ்கொயர்டும் sin ஸ்கொயர்டும் 1 ஆகிடும். 1 - 2 times sin θ cos θ அப்படின்னு கிடைக்குது. ஸோ 2 times sin θ cos θ ஓட வேல்யூ தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 1 - 0 வேல்யூ வந்து 1 தான். யாரோட வேல்யூ 1? cos - sin த ஹோல் ஸ்கொயரோட ஆன்சர் தான் 1. இது cos - sin த ஹோல் ஸ்கொயர் தான் நம்ம 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட் ஆகும். ரூட்லேருந்து வெளில ஒரு நம்பருக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு 2 சைனுமே வரும். அப்போ +r - 1 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நம்மளுக்கு அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள் cos - sin வந்து +r - 1ன்னு ப்ரூவ் பண்ணன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ +r - 1ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30 பாருங்கள். ஏரியா ரிலேட்டட் டு சர்க்கிள் இருந்து The minute hand of the wall clock is 18 cm long. ஒரு வால் கிளாக்கோட மினிட் ஹேண்டோட லென்த் வந்து 18 cm இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Find the area of the face of the clock described by the minute hand in 35 minutes. 35 minutesல எவ்வளோ ஏரியா கவர் பண்ணும் அப்படின்றத உங்களோட கொஸ்டினில் அவங்க கேட்டிருக்குது. ஸோ 35 minutes ஸ்ட்ரெயிட்டாக லைன் வரைஞ்சா இது ஆக்சுவலாக 30 minutes வரும். 35 கொஞ்சம் பெருசாக வரும். அப்போ இது கண்டிப்பாக ஒரு இந்த மாதிரி ஒரு பிக் ஆங்கிள். இது எப்படி மேம் கண்டுபிடிக்கிறதுனா பேசிக்காக யோசிச்சு பாருங்கள். ஒரு சர்க்கிள் இருக்குது. ஒரு சர்க்கிளோட கம்ப்ளீட் ஆங்கிள் வந்து 360 டிகிரி. இப்போ 360 டிகிரி அப்படின்றது இது உள்ள எவ்வளோ மினிட்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு சர்க்கிள்குள்ளே நமக்கு 60 மினிட்ஸ் இருக்குது. ஏன்னா 60 மினிட்ஸில் தான் அந்த மினிட் ஹேண்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் எடுக்கும். அப்போ 1 மினிட்டுக்கு எவ்வளோ ஆங்கிள் கவர் பண்ணோம் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஆங்கிள் கவர்டு இன் 1 மினிட். அப்போ 360/60 அப்படின்னு சொல்லலாம். நம்ம இதை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 6. அப்போ 1 மினிட்ல நம்மளோட மினிட் ஹேண்ட் வந்து 6 டிகிரி கம்ப்ளீட் பண்ணோன்றது தான் ஆக்சுவல் இது. இப்போ நம்மளுக்கு கொஸ்டினில் எவ்வளோ மினிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 35 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 35 மினிட்ஸ்க்கு 1 மினிட்டுக்கு 6னா 35 மினிட்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ ஆங்கிள் டிஸ்கிரைப்ட் இன் 35 மினிட்ஸ்ன்றது 35 × 6 தான். ஸோ 35 × 6 எந்த மினிட் கேட்டாலும் 6ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா கரெக்டான ஆங்கிள் கிடச்சிரும். அப்போ இது வந்து 210 டிகிரி கவர் பண்ணியிருக்கு. இதோட ஏரியா தான் உங்களை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏரியா ஆஃப் த செக்டர். ஏரியா ஆஃப் த செக்டரோட ஃபார்முலா θ/360 × πr² அப்படின்றது தான். இதில் அப்ளை பண்ணிடலாம். தீட்டா வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 210 டிவைடட் பை 360 மல்டிபிள் பை பையோட வேல்யூ கொஸ்டினில் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலாம்னா நம்ம 22/7 அப்ளை பண்ணிக்கலாம். ரேடியஸ்ன்றது இந்த மினிட் ஹேண்டோட லென்த்து 18 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் இருந்ததுனால 18 × 18 2 டைம்ஸ் எழுதிக்கலாம். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சு. 18 1s are 18 2s are 36 கிடைக்கும். ஸோ 7 டேபிளில் இது 7 1s are 7 3s are கேன்சல் பண்ணிக்கலாம். 2 டேபிளில் இது 1s are இது 11s are கட் ஆகுது. அப்போ இங்கே ரிமைனிங் நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 ஒரு 11 ஒரு 18 இருக்குது. 3 11s are 33. இங்கே மல்டிபிள் பை 18 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் 594 வருது. மினிட் ஹேண்ட் வந்து சென்டிமீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயரில் எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. 30th கொஸ்டினோட பி ஆப்ஷன் பார்க்கலாம். AB is a chord of the circle. O is the center such that AOB is 60 degree. OA வந்து 14. ரேடியஸ் வந்து 14. Find the area of the minor segment அப்படின்னு கேட்டிருக்காங்க. √3க்கு 1.73 அப்ளை பண்ணி சொல்லியிருக்காங்க. இதே டயக்ராம் தான் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ ஏரியா ஆஃப் த மைனர் செக்மெண்ட் அப்படின்னா செக்மெண்ட்ன்றது இந்த பார்ட் இதான் உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.
மைனர் செக்மெண்ட், ரிமைனிங் இருக்கிற போர்ஷன் வந்து மேஜர் செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் மைனர் செக்மெண்ட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செக்மெண்ட்டுக்கு நமக்கு டைரக்ட் ஃபார்முலா கிடையாது புக்கில். இதை என்ன பண்ணணும்னா இந்த செக்டரோட ஏரியாவை கண்டுபிடிச்சி இந்த ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த செக்மெண்ட் கிடச்சிரும். அப்போ ஏரியா ஆஃப் த செக்டர் அதை கரஸ்பாண்டிங் செக்டர் மைனஸ் ஏரியா ஆஃப் த கரஸ்பாண்டிங் ட்ரையாங்கிள் அப்படின்னு எழுதிக்க முடியும். கொஸ்டினில் ஏஓபி வந்து 60, இது வந்து 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓஏ வந்து 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதில் பேசிக்காக நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இது 60, இதில் ஓஏவும் ஓபியும் ஈக்குவல் லென்த் ரேடியஸாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஆங்கிளும் கூட ஈக்குவலாக தான் இருக்கும் டெஃபினட்டாக. இது ஒரு ஆங்கிள் 60னா 180 டிகிரியில் ஒரு 60 ரிமூவ் பண்ணிட்டா மிச்சம் 120. அப்போ இங்கே பாதி 60 இருக்கும், இங்கே பாதி 60 தான் இருக்கும் டெஃபினட்டாக. அப்போ இது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னு தெரிஞ்சிருக்கணும். ஏரியா ஆஃப் த செக்டரோட ஃபார்முலா θ/360 × πr² அப்படின்றது மைனஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு இது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால √3/4a² அப்படின்னு நம்ம எழுதணும். ஸோ 60 தீட்டாவோட வேல்யூ 60/360 மல்டிபிள் பை பையோட வேல்யூ 22/7, ஆர் வேல்யூ இது 360, அந்த 0 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். r², r வந்து 14, அதனால இங்கே 14² எழுதிக்கோங்க. மைனஸ் √3/4, √3க்கு 1.73 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. 1.73/4 a², ஏன்றது உங்களோட ரேடியஸ் தான். அப்போ இங்கேயும் 14² அப்படின்னு கிடைக்கும். இது இப்படி எழுதிக்கலாம். 6 டேபிள் இது 1s, இது 6r அப்படின்னு கேன்சல் பண்ணிக்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் வச்சு சம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இங்கேயும் 14² இருக்குது, இங்கேயும் 14² இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி காமனாக 14² வெளில எடுத்துக்கோங்க. வெளில எடுத்துகிட்டா கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இங்கே ரிமைனிங் டேர்ம்னு பார்த்தா நியூமரேட்டரில் இங்கே வந்து 22, 6 7s இங்கே 42 இருக்குது. மைனஸ் இங்கே வந்து 1.73 / 4 மட்டும் இருக்கும். ஸோ இதை கால்குலேட் பண்ணிட்டு 14² மல்டிபிள் பண்ணிட்டா நம்மளோட ஆன்சர் கிடச்சிச்சு. இப்போ 14²னா 14 14s 196ன்னு எழுதிக்கலாம். இது வந்து 2 டேபிளில் இது 11s, இது 21 டைம் 11/21 மைனஸ் 1.73/4 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இதை டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணால் இந்த ஆன்சர் கிடைக்குது. இது அவங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்து 31 கொஸ்டினில் ப்ரூவ் தட் √3 இஸ் அன் இரேஷனல் நம்பர்னு கேட்டிருக்காங்க ப்ரூஃபை. ஸோ லெட்டஸ் அஸ்யூம் √3 இஸ் ரேஷனல்னு சம்ம ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரேஷனல் நம்பரோட ஃபார்மேஷன் வந்து a/bன்னு இருக்கும். அதில் b வந்து 0 ஆகக்கூடாது. ரேஷனல் நம்பரோட டெஃபினிஷன் இது தான். அப்போ √3 = a/bன்னு எழுதிட்டு b should not be 0ன்னு போட்டுக்கோங்க. இந்த ஏயும் பியும் கோ ப்ரைம்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். அதாவது அதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். கோ ப்ரைம்னா உங்கள் ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த காமன் டேபிள்ஸும் இல்லை, நான் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன், சிம்பிளிஃபைட் ஃபார்மில் எழுதியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஸோ எழுதிட்டு இந்த டிவைடில் இருக்க b அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மல்டிபிள் ஆகும். அப்போ b √3 = aன்னு எழுதிக்கலாம். ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணுங்கள். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் ஆன் போத் சைட். அப்போ இது b √3² = a² அப்படின்னு கிடைக்கும். உள்ளே ஸ்கொயர் பண்ணும்போது √3 ஸ்கொயர் பண்ணால் 3, b ஸ்கொயர் பண்ணால் b² = a² அப்படின்னு கிடைக்குது. ஸோ a² ஃபைனல் வேல்யூ வந்து 3யோட மல்டிபிளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக a² வந்து ஒரு 3யோட மல்டிபிள், அது கண்டிப்பாக 3 டேபிளால் டிவைட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்போ a² 3 டேபிளில் டிவைட் ஆச்சுன்னா ஏயும் 3 டேபிளில் டெஃபினட்டாக டிவைட் ஆகும். அதை எப்படி எழுதிக்கலாம் நம்ம. அப்போ 3 divides a² எழுதிக்கலாம். பை த தியரம் 3 divides a கூட 3 வந்து a² டிவைட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக ஏயும் டிவைட் பண்ணும் அப்படின்ற ரூல் படி இதை எழுதிட்டு 3ன்ற நம்பர் ஏயை டிவைட் பண்ணிச்சுன்னா 3யோட மல்டிபிள் தான் நம்மளோட a. அப்போ a = 3c அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். we can write இது. ஸோ cன்றது சம் இன்டீஜராக இருக்கும் அப்படின்னு எழுதிக்கணும். எழுதிட்டு திருப்பியும் ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணுங்கள். ஸ்கொயர் ஆன் போத் சைட் இந்த மாதிரி ஃபுல் ஃபார்மில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு ஏவை ஸ்கொயர் பண்ணிடலாம். 3c ஸ்கொயர் பண்ணால் 3c த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். இதை ஸ்கொயர் பண்ணும்போது இது 9c² அப்படின்னு கிடைக்கும். இங்கே இருக்கிற a²க்கு பதிலாக இங்கே நம்ம ஆல்ரெடி a² என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம்னா 3 times b²ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். இந்த a² தூக்கிட்டு அதுக்கு பதிலாக 3 times b²ன்னு எழுதிக்கலாம். ஈக்குவல் டு நம்ம இங்கே ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 9c² கண்டுபிடிச்சிருக்கோம். யூஸிங் 1 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் இதை எழுதியிருக்கோம். ஸோ இங்கே மல்டிபிள் இருக்க 3 அந்த பக்கம் போனால் டிவைட் ஆகும். இப்போ b² = 9c²/3ன்னு வந்துடும். 3யும் 9ம் கேன்சல் ஆச்சுன்னா 3c². அப்போ b² = 3 times c²ன்னு கிடைக்குது. இதே பேட்டர்னில் வருது பாருங்கள். ஸோ இதில் நம்ம என்னென்னு சொல்லிடலாம்னா b² ஆன்சரும் ஒரு 3யோட மல்டிபிள் தான். அப்போ 3ன்ற நம்பர் கண்டிப்பாக b²டையும் டிவைட் பண்ணும். இதே மாதிரி எழுதிக்க முடியும் நம்ம. அப்போ 3 divides b² அப்படின்னு எழுதிடலாம். ஸோ 3 divides b² இருக்கிறதுனால பை த தியரம் 3 divides b. 3 வந்து b-ஐயும் டெஃபினட்டாக டிவைட் பண்ணும். b² டிவைட் பண்ணுறதுனால நம்ம இங்கே a and b are co-primeனு கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் இங்கே பார்த்தா 3யும் a வந்து 3ஆலையும் டிவைட் ஆகுது, b-யும் வந்து 3ஆல் டிவைட் ஆகுது. அப்போ கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் என்ன கிடையாது, ரெண்டு பேரும் co-primes கிடையாது. அப்போ நம்ம எடுத்தது வந்து ராங்கு. நம்மளோட அசம்ஷன் தப்பாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக ஒரு இரேஷனல் நம்பர். இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ a and b have at least 3 as a common factor இருக்குது.
பட் திஸ் இஸ் கான்ட்ரடிக்ஸ் தட் தி ஃபேக்ட் ஏ அண்ட் பி ஆர் கோப்ரைம். ஏ அண்ட் பி ஆர் கோப்ரைம் நம்ம எடுத்ததுக்கு கான்ட்ரடிக்ஷனாக நமக்கு சொல்யூஷன் வந்திருக்கு. ஸோ அவர் அசம்ஷன் இஸ் ராங். √3 மஸ்ட் பி இரேஷனல் எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணுங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.